ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்த்துலாமா? அதுக்கெல்லாம் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் ஊற வச்சு. அது கழுவி பாத்திரத்தில் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சாதம் வந்து குழையாது, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பீன்ஸ், கேரட், கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ கோஸு, 100 பீன்ஸு, 100 கேரட், 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சாதம் கொதிக்குது. இந்த அளவுக்கு சாதத்துக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். சாதம் வந்து நெட்டாக வெட்டிக்கணும், குழைய விடக்கூடாது. இப்போ சாதம் பாருங்கள், 3/4 வேக்காடு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வெடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெடித்து சாதத்தை ஆற வச்சுக்கலாம். ப்ளேட்டில் போட்டு நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டாக, அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். கோஸ், கேரட், பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே தான் வதக்கணும். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்கறிக்காக தேவையான சால்ட் போட்டுக்கலாம். நல்லா கலரலாம். இப்போ காய்கறி வெந்துடுச்சு. சாதம் போட்டுக்கலாம். இப்போ சாதம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பவுடர் 1 பாக்கெட் போட்டுக்கலாம். சாதத்துக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வச்சு அதுவும் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends.